ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி மை சேனல். உங்கள் வீட்டு பொண்ணு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள் என்னென்னா தயிர் தான். தயிர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளன்சிங், தயிரில் கிளன்சிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது, அப்புறம் மசாஜ், அப்புறம் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தயிர் மட்டும்தான் அதுக்கு தேவை. தயிர் மற்ற சில பொருட்கள் தேவை. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுவோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கிளன்சிங்க்கு தேவையானது தயிர் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷன் தான். ரோஸ் வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணல, எங்கள் டைப் வச்சு வாங்கணும், அதனால தான் நான் ஆட் பண்ணல. வெறும் தயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த தயிர் அந்த தயிரை ஃபேஸில் அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தயிர் எவ்வளோ நல்லதுன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ டஸ்ட்டெல்லாம் போகாது. உங்கள் ஃபேஸில் அப்படியே ஹோலாக இருக்கும்ல, அதில் டஸ்ட்டெல்லாம் அப்படியே இருக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ க்ளீன் ஆகாது, 100% க்ளீன் ஆகாது. இந்த தயிர், பால் இது மாதிரி பொருள் வச்சு நீங்கள் கிளென்சிங் பண்ணுறதுனால சுத்தமாக க்ளீன் ஆகும். அது நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணுங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸு. இது அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் வாட்டரில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு வாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கே ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கி டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சரி, வாங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்க்ரப் தான். ஸ்க்ரப்புக்கு தேவையான பொருள் என்னென்னா தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எந்த அரிசி மாவாக இருக்கலாம், நீங்கள் வீட்டில் என்ன அரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அது ஸ்க்ரப் மட்டும்தான். நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்மள டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகும். அப்போது நம்ம ஃபேஸ் அப்படியே ப்ரைட்டாக க்ளோயிங்காக தெரியும். வாங்க பார்க்கலாம். அந்த பேஸ்ட்டை பாருங்கள், கடையில் வாங்குகிற மாதிரி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்குது. அது பாருங்கள், கையில் எடுத்து பார்க்குறேன் எவ்வளோ அந்த பேஸ்ட்டை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணணும். அதை ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணுறது நம்ம மூக்கு மேலே, சின் கிட்ட அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணமாக்கும் அங்கே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்ன்றது ரிமூவ் ஆகும். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்க்ரப் பண்ணமாக்கும். 2 கையை வச்சு அப்படியே ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக ஸ்க்ரப் பண்ணணும். நெத்தியில், ஃபேஸ் எல்லா இடத்துலையும் அப்படியே அப்சர்வ் ஆகுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்மூத்தாக அப்படியே 10 மினிட்ஸ் கையை எடுக்காமல் அப்படியே ஸ்க்ரப் பண்ணால் நம்ம ஃபேஸ் அவ்வளோ இதாக இருக்கும். 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ண பின்னாடி நார்மல் வாட்டரில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஹாட் வாட்டர்லேயோ ஐஸ் வாட்டர்லேயோ ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணதுக்கும் ஸ்க்ரப் பண்ணதுக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஃபேஸில் எந்த விதமான பிளாக் மார்க்கும் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. தேர்ட் ஸ்டெப் போகலாம். தேர்ட் ஸ்டெப் மசாஜ் பண்ணணும். இப்போ ஸ்க்ரப் பண்ணதுக்கு அடுத்து மசாஜ் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் தயிர். 2 ஸ்பூன் தயிரில் அலோவேரா ஜெல் போடணும். நான் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் இல்லைன்னாலும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருப்பீங்க இல்லை, அலோவேரா ஜெல் கடையில் வாங்கினதாக இருக்கட்டும், எந்த அலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது அப்படியே ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது அப்படியே அந்த ஜெல்லை அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்க்ரப் பண்ணதுக்கு அந்த அரிசி மாவில் அந்த ரவை பதத்தில் இருக்கும். அது நம்ம ஸ்க்ரப் பண்ணதுனால ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த அலோவேரா ஜெல்லு தயிர் வச்சு மசாஜ் பண்ணமாக்கும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். 1 மினிட்ஸ் கை எடுக்காமல் 2 கையை வச்சு நல்லா அப்படியே மசாஜ் பண்ணணும். 10 மினிட்ஸ் விடாமல் மசாஜ் பண்ணணும். கண், மூக்கு, வாய், நெத்தி எல்லாமே ஃபேஸில்
எந்த பாட்டு விடாமல் ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ணப்போ பிளட் சர்க்கிள் வேகமாகி நம்ம ஃபேஸ் அப்படியே க்ளோயிங்காக இருக்கும். பிளட் சர்க்கிள் வேகமாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் க்ளோயிங்கிறது இருக்கும். க்ளோயிங்காக ப்ரைட்டாக தெரியும். இல்லைன்னா பிளட் சர்க்கிள் வேகமாக இல்லைன்னாலும் அதே டல்லாக தெரியும். நல்லா 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அடுத்து நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். இந்த மசாஜ்ன்றது நம்ம ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணால் தான் நம்ம மூஞ்சி நல்லா ப்ரைட்டாக இருக்கும். பார்லரில் போனாலும் இந்த மசாஜுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. என்னென்னா அந்த மசாஜ் தான் நம்ம மூஞ்சில் இருக்கிற ப்ரைட்னஸையும் கொண்டு வரும். அதனால தான் மசாஜ் நீங்கள் எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது மூஞ்சிக்கு. மசாஜ் பண்ணதுக்கு அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக் போடணும். ஃபேஸ் பேக் வந்து தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதில் காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடராக எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் சொல்லிட்டு பிராண்டடாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். அதனால எல்லாம் சைடு எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாது. அதனால தான் பிராண்டடாக எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த பேஸ்ட்டு தான் நம்ம இப்போ ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடணும். நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகுற மாதிரி. நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி தெரியக்கூடாது. அந்த மாதிரி அப்சர்வ் வைக்கிறோம். ஏன்னா காஃபி பவுடர் போட்டிருக்கோம். அதனால காஃபி பவுடர் தயிர்ன்றது நல்லா ஃபேஸில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என் ஃபேஸ் இப்போ எவ்வளோ ப்ரைட்டாக எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த டோட்டல் ஃபேஷியல் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைட்டாக எவ்வளோ இது ஷைனிங்காக இருக்குதுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமடியை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போடுவேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ தவறாமல் பார்க்கலாம். மறுபடியும் இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களுக்கு அன்டில் தென் டாடா, டேக் கேர்.